இங்கிலாந்து பிரதமர்ல இருந்து சினிமா பிரபலங்கள் வரைக்கும் விரும்புற குழந்தைகள் ஆடைகள் பிராண்டான லிட்டில் மொஃபெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. குழந்தைகளுக்கான ஸ்டைலான மற்றும் கம்ஃபர்டபிளான ஆடைகள் இல்லாததால விரக்தி அடைந்த ஒருத்தங்க தான் லிட்டில் மொஃபெட் அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்கி சின்ன ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட தயாரா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. மும்பையை சேர்ந்த அஞ்சல் தனுக்கா அப்படின்றவங்க பேங்கிங் துறையில நல்ல வருமானத்துல வேலை செஞ்சுட்டு வந்தவங்க தான். குடும்பம் குழந்தை அப்படின்னு செட்டில் ஆக எண்ணிய இவங்க அதுக்காக அவங்களுடைய பணியையும் விட்டு வெளியேறி இருக்காங்க. குழந்தையும் பிறந்திருக்கு. அப்பதான் அவங்களுடைய குழந்தைகளுக்கான கம்ஃபர்டபிளான ஆடைய தேடி இருக்காங்க. அதுலயும் ஸ்பெஷலான தினத்தனைக்கு அவங்க குழந்தைகளுக்கு அவங்க மனசுல வச்சிருந்த ஒரு சில நிறத்தால நன்கு தயாரிக்கப்பட்ட மேற்கத்திய ஆடைகளை அவங்களால கண்டே பிடிக்க முடியாம போயிருந்திருக்கு. தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படிங்கிற பழமொழிக்கு இணங்க தேவையை கண்டறிய முடியாத தாயான இவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்காக ஒரு கண்டுபிடிப்பாளராகவே மாறி இருக்காங்க. சுமார் 12 வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கான மேற்கத்திய ஆடைகளை விற்கிற ஆன்லைன் பிராண்டா லிட்டில் மொஃபெட் தொடங்கப்பட்டிருக்குங்க. மும்பையை தளமா கொண்ட இவங்க அவங்களுடைய சேமிப்பிலிருந்து 10 லட்சத்தை ஆரம்ப முதலீட்டா நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வருஷங்கள் போக போக இந்த பிராண்ட் இந்திய உடைகளுக்கான தனித்துவம் பெற்ற பிராண்டா உருவெடுத்திருக்கு. பிரபலமான குழந்தைகளுக்கான ரைம்ஸான லிட்டில் மிஸ் மொஃபெட் பாடலின் வரியிலிருந்து தான் இந்த பிராண்டிற்கான பெயரும் உருவாகி இருக்கு. அதன் வளர்ச்சிக்கு வாய்மொழி சந்தைப்படுத்தல் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த லிட்டில் மொஃபெட் யாரெல்லாம் கவர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் இங்கிலாந்து பிரதமரான ரிஷி சுனக், நடிகர் அல்லு அர்ஜுன், தொலைக்காட்சி தொகுப்பாளரான கபில் சர்மா, இவங்க எல்லாருமே இவங்களுடைய லிட்டில் மொஃபெட்டுடைய வாடிக்கையாளர்கள்னு ரொம்ப பெருமிதமா சொல்றாங்க. மேலும் ஷாராஸ், ஃபாலோசோஸ், குர்தீஸ், லெஹங்காஸ், நேரு ஜாக்கெட்டுகள் அப்படின்னு 3000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. இந்த பிராண்டுடைய ஆடைகள் ஸ்டைலானது மட்டும் கிடையாது, நீடித்து உழைக்கக்கூடியதும் கூட. இது ரொம்ப எளிதான ஜிப்பர்கள் மற்றும் நீட்டிக்கக்கூடிய திறப்புகளோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்க ரொம்ப நேரம் போடும்போது அசௌகரியத்தை உணராத வகையில தயாரிச்சிருக்காங்க. இதுக்காக இந்தியா முழுக்க இருக்கிற குழந்தைகளுடைய தேவைகளை நல்லா புரிஞ்சுக்கிற தாய்மார்கள் தான் வடிவமைப்பாளராகவும் இருக்காங்க. இந்தியாவுல குழந்தைகள் ஆடை சந்தை அப்படிங்கிறது 2025 வருஷத்துல $24.01 பில்லியன் வருவாயை ஈட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. லிட்டில் மொஃபெட் ஒரு லாபகரமான முயற்சி அப்படின்னும் இந்த வருஷம் மட்டுமே 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட தயாரா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த பிராண்டுடைய ஆஃப்லைன் கடையையும் ஓபன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனருடைய 13 வயது மகள் டீனேஜர்ஸ் ஈர்க்கிற ஸ்டைல் மற்றும் வடிவமைப்புகள் குறித்த அவங்களுடைய பிளான்ஸ் பிராண்டுடைய அதிகாரப்பூர்வமற்ற லிட்டில் சிஇஓவும் இப்போ பணியாற்றி இருக்காங்க.